என்ன மாப்ள, ஏதோ முக்கியமான விஷயம்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஒரு பிரச்சனை மாமா, இது எதிர்பார்த்தது தான். நான் சொல்றது உங்களுக்குலாம் அதிர்ச்சியா தான் இருக்கும். என்ன சகல, பயங்கரமான பில்டப்பெல்லாம் இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. அத்தைக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாப்ள சொல்றீங்க? ஈஸ்வரிக்கு உங்க மேல டவுட் வந்துருச்சா? எதை வச்சு சொல்றீங்க? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என்னையா சொல்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதியா? ஒரு நிமிஷம் பாட்டி. ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க ஒரு லேடி போட்டோ அனுப்பி அவங்க யார் என்னன்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார் அவங்க? அவங்க பேரு தீபாவதி. சென்னையில ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்னால கண்டுபிடிக்க முடியாத கேஸ கூட அவங்க ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கிற பிரில்லியன்ட் லேடி. சென்னையில அவங்க டிடெக்டிவ் ஏஜென்சி ரொம்ப ஃபேமஸ். அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பணக்காரங்கன்னு நிறைய பேரோட ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்தி, என்ன கார்த்தி, எதுவும் பிரச்சனையா? அந்த லேடியை பத்தி விசாரிக்க சொன்னீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எதுனா பிரச்சனை நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே கார்த்தி, நோ ப்ராப்ளம். நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? சரிங்க சார். அத்தை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தீபாவதின்னு ஒரு டிடெக்டிவ் லேடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க இளையராஜா உங்க பேரன் இல்லைன்னு கண்டுபிடிச்ச அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பா, இளையராஜா என் பேரன் இல்லைன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டாளா? அப்படின்னா நீதான் என் பேரன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சாயா? அது தெரியல பாட்டி. என்ன மாப்ள இது? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மாமா, இது வெறும் பிரச்சனை இல்ல மாமா, பெரும் பிரச்சனை. அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா சகல ரேவதி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாதிக்குமே. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் பண்றது? இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. அத்தைக்கு நான் யாருன்ற உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நானே போய் அவங்க கிட்ட சொல்றதா நல்லது. நீதான் என் பேரன்னு சொல்ல போறியா ஐயா? ஆமா பாட்டி, வேற வழி இல்ல. நான் சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நாள் உண்மையை சொல்லாம இருந்ததே அவங்கள ஏமாத்திட்டு இருக்கமே குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கு மேல மறைச்சா சரியா வராது பாட்டி.